ஹாய், நான் அங்கேஷ் பேசுகிறேன். கிச்சனுக்கு வந்து சாப்பாடு சூடாகிறதுக்காக லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து தொட்டி இது ஃபுல்லாக வந்து இந்த ஹோல்ஸில் வந்து ஃபுல்லாக தண்ணி சுடு தண்ணி வந்து ஃபில் பண்ணிவிடுவாங்க. அது வந்து ட்ரெயின் போகிறது. இதில் பாதி தொட்டி தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ரேக்கு மாதிரி இருக்கும். ஒயிட் ரைஸு எந்த ரைஸாக இருந்தாலும் இதில் போட்டுட்டு தண்ணியில் வச்சுருவாங்க. அப்போ சுடு தண்ணி வந்து பாதிக்கு மேலே ஃபுல்லாக எவ்வளோ சாப்பாடு இருக்கும் அவ்வளோ வந்து சைடில் தேங்கிடும். அப்போ சாப்பாடு வந்து சூடாகவே இருக்கும். இதை மேலே மூடிடுவாங்க. ஆனால் இதுக்குள்ளே ரேக் வைப்பாங்க, தண்ணி ஃபில் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் இது வந்து ஹாட் வாட்டர் இன்லெட்டு. ஃபுல்லாக ஹாட் வாட்டர் வந்து சரியான சூடாக வந்து ஃபுல்லாகிடும். இது வந்து ட்ரெயின் இதை திறந்து வச்சுருக்கோம் பாருங்கள். இதேமாதிரி அஞ்சு ரேக் இருக்குது, 5 தொட்டி இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஹாட் வாட்டர் ஃபுல்லாக ஏறும் ஆங்கில் கறக்கில். இதை வந்து சாப்பாடுலாம் எல்லாமே காலி ஆகிட்டோன்னே இந்த ட்ரம்மில் அந்த தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, சுடு தண்ணி, அது வந்து இது வழியாக திறந்தோன்னா இதுமாதிரி மொத்தம் 5 கவுண்ட்ரு இருக்குது. இதில் 5 இதுலேயும் தண்ணி திறந்தோன்னா இது அப்படியே வந்து இந்த மோட்டரில் வந்து நிற்கும். இந்த மோட்டரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஏறினோடனே ஃப்ளோட் ஓப்பன் ஆகிட்டு மோட்டர் அது தானே ஆட்டோமேட்டிக்காக ஓடி என்ஆர்வி போட்டிருக்க பாருங்க. போன தண்ணி வந்து ரிட்டர்ன் வரக்கூடாமல் இருக்க மோட்டர்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது அப்படியே மோட்டரில் இந்த பாக்ஸ் வழியாக உள்ளே போயிருக்கு, பைப் போயிட்டு சீலிங்கில் போயிருக்கு. இதோ போட்டிருக்கும் பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஹாட் வாட்டர் பைப்பு, அது திருப்பி ட்ரெயின் பைப் இதை போட்டிருக்கும் பாருங்கள். இங்கே வந்து 3 பவுல் இருக்குது. இதில் தான் ஃபஸ்ட்டு தண்ணி ஃபில் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே சாப்பாடு இந்த ரேக் வச்சுட்டு அதுக்கு மேலே மூடி போட்டுருவாங்க. சாப்பாடு வந்து எப்போவுமே சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணும்போது திறந்து விட்ருவாங்க. இது வந்து மோட்டர் சர்க் பண்ணி அப்படியே மேலே ட்ரெயின் ஆக போகும். மேலே போய்ட்டு ஃபால் சீலிங்கில் எடுத்துகிட்டு போயிருக்கும் பாருங்கள், மேலே ஏற்றி. இதேமாதிரி வந்து 5 கவுண்ட்ரு பண்ணியிருக்கோம். அப்படி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கும் பாருங்க. அங்கேருந்து 1.5 பைப் பார்த்துட்டு வந்து இங்கே 2 இன்ச் பைப்பாக ஜாயின் பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக மொத்தம் 5 கிச்சன் வருது ஸ்ட்ரெயிட்டில். அப்படியே 5 கிச்சனுக்கு உள்ளேருந்து வரது மட்டும் 1.5. இது மேலே அப்படியே ஃபால் சீலிங்கில் ஃபுல்லாக 2 இன்ச் போட்டு வந்திருக்கோம். இங்கேயும் கிச்சன் தான். இங்கே போட்டு இங்கே டீ போட்டு அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருந்தாரு. 2 இன்ச் பைப்பாக போட்டு இது ட்ரைனேஜ் சாம்பரு, இந்த சாம்பரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் ஒரு என்ஆர்இ இருக்குது, உள்ள செட்டிங்ஸில் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா தண்ணி இங்கேயே ரிட்டர்ன் வராமல் போட்டுறதுக்காக. இங்கேயும் தண்ணி வந்து உள்ளே வரும், திருப்பி வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு உள்ள ஒரு என்ஆர்இ போட்டு வச்சுருக்கோம்.